மனித கணக்கின்படி பார்த்தா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது ஏன் உலகத்தார் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கன்றது புரியுது. இயேசு வரப்போ இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நம்ம சொல்கிறோம், நம்ம அப்படியே பெரிய ஒரு எந்துவாக சொல்கிறோம் பாருங்க. அவங்க சிரிக்கிறாங்க, நாய்க்கிறாங்க. எனக்கு புரியுது ஏன் அவங்களுக்கு அது. ஏன்னா அவங்க மனித பார்வையுடன் பார்க்குறாங்க, மனித ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னங்க சான்ஸ் இருக்குது, வான அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. எனக்கு புரியுது அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. ஏன்னா மனித கணக்கின்படி பார்த்தா இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் தேவன் வேணுக்குனே இப்படி சான்ஸே இல்லைன்னு மனுஷன் சொல்லுவான்னு தெரியும், வேணுனே இப்படி தான் நடக்கும்ன்றாரு, இப்படி நடப்பித்தும் காண்பிக்கிறார். அதை ஏற்கனவே முதலாம் வருகளை நிரூபித்து விட்டார். தேவனுக்கு இப்படி செயல்படுறது ரொம்ப பிடிக்கும், இப்படி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்படி மனுஷன் சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை சான்ஸே இல்லைன்னு சொல்ல சொல்ல இவர் இப்படி தான் நடக்கும் போ அப்படின்னு சொல்ல அப்புறம் அதை நடப்பித்தும் காண்பிக்கிறது. சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கம்னு என்ன சான்ஸுங்க, ப்ராபபிலிட்டி என்னங்க இருக்குது கேட்குறேன் நான். சான்ஸே இல்லைன்னுவாங்க, இதோ செஞ்சு காண்பிக்கிறேன் போன்ற. எகிப்திலிருந்து ஒரு அடிமை கூட்டத்தார், ஒரு அடிமை ஜனம், இஸ்ரவேல் ஜனம் வெளியே பொன் வெள்ளியோடு நடப்பாங்க, வெளியே வருவாங்க, சுதந்திரம் ஆவாங்கன்னு என்ன சான்ஸுங்க இருக்குது, செஞ்சு காமிச்சார். சரித்திரம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் யூதர்களுக்கு எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ உபத்திரவங்கள் இருந்திருக்கு, எத்தனையோ சூப்பர் பவர்ஸ் அவங்கள அழிக்க பார்த்தாங்க, இதுவரைக்கும் அழிக்க முடியல. அவங்க இதுவரைக்கும் யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் இருந்து செழிப்பதற்கு என்ன சான்ஸ் இருக்கு, கணக்குன்னு பார்த்தா வேறங்க. 1948 இஸ்ரவேல் ஒரு தேசம் ஆகணும்னு என்ன சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சான்ஸே கிடையாது போ அப்படின்னு. சான்ஸே இல்லைன்றதை தேவன் வாக்கு பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கிறார் எத்தனையோ தடவை. முதலாம் வருகையில் இதை ரொம்ப கிளியராக பார்க்கலாம். மனித பார்வையிலேருந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு நபர் எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறது, இதெல்லாம் நம்பக்கூடிய காரியமா அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். ஆனால் அதுதான் நடந்தது. அதே போல இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். ஆகவே பைபிளுக்கு வர்றப்போ, வசனத்துக்கு வர்றப்போ, வசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்கு வர்றப்போ மனுஷ கணக்கின்படிலாம் பார்க்கக்கூடாது. மனுஷ கணக்கை மனுஷனோட சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீங்களா, அப்போ ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது சக்சீட் ஆகுன்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு தயவு செய்து பாருங்கள். இல்லை இப்படி போதிச்சார் பிரசங்கியார், ஆகவே நான் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், அது முட்டாள்தனமாயிடும். காமன் சென்ஸை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. காமன் சென்ஸை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே கரெக்டாக அதை பயன்படுத்தணும். பாருங்கள், ஞானம் உள்ளவர்களாக நடந்துக்கணும். உலகத்தில் உலக ஞானம் தேவை. உலகத்தில்